இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு போட்டோ சமூக வலைதளங்கள்லயும் தமிழக அரசியல்லையும் முக்கியமா பார்க்கப்படுது. என்ன கிறிஸ்துமஸ் வாழ்த்து தானே சொல்லிருக்க போறாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதற்கு பிறகு ஒரு போட்டோவை பகிர்ந்து விஜய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வேலு நாச்சியாரினுடைய நினைவு தினம். அதற்காக விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல ஒரு போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோவில் பனையூர் அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் வேலு நாச்சியாரினுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த ஒரு போட்டோவை பகிர்ந்திருக்காரு. அதோட இல்லாம நிறைய விஷயங்களையும் வேலு நாச்சியார் பத்தி பேசியிருக்காரு. மண்ணை காக்க வாழைந்தி போர்க்களம் புகுந்த வீர புரட்சியாளர் அப்படின்னும், இந்தியாவின் முதல் விடுதலை பெண், அதே போல அனைத்து சமூகத்தினரோடும் நல்லிணக்கத்தோடு நாடாண்ட தமிழச்சி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. எங்களுடைய கழகத்தினுடைய கொள்கை தலைவர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியாருடைய நினைவு தினத்தை ஒட்டி நான் மரியாதை செலுத்தியிருக்கேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய மாநாட்டின் போது வேலு நாச்சியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவித்ததே மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் பெரும் வரவேற்பு பெற்றது. ஏன்னா தமிழக அரசியல் கட்சிகள்ல பெண் கொள்கை தலைவர்கள் அதிகமாக எந்த கட்சியும் ஏற்றுக்கொண்டதில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில வேலு நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் உள்ளடக்கி 2 பெண்கள் உட்பட 5 பேரை தன்னுடைய கொள்கை தலைவராக விஜய் அறிவித்திருந்தார். அந்த வகையில் தான் வேலு நாச்சியாரினுடைய நினைவு தினத்திற்கு இன்று விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இன்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களையும் தாண்டி பல்வேறு அமைப்பினரும் சரி தலைவர்களும் சரி வேலு நாச்சியாருக்கு தங்களுடைய மரியாதையை செலுத்தி வருகின்றனர். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போட்டோவுக்கான கிரிட்டிசிசம் தான் இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க அதிகமா இருக்கதை பார்க்க முடியுது. நேத்து பெரியார் இருந்த இடத்துல இந்த இன்னைக்கு வேலு நாச்சியார் இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே செவரு, அதே போட்டோ ஃப்ரேம், அதே இடத்துல அதே மாலை அப்படின்றது தான் முக்கியமாக வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தே வேலை பண்றீங்களா, பனையூர் ஆபீஸை விட்டு வெளியவே வர மாட்டீங்களா? இன்னும் சிலர் அட்வான்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பேசாம அங்கேயே ஒரு கிரீன் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க, போட்டோவை மட்டும் மாத்திட்டே இருங்க அப்படின்னு நிறைய விதமான விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த போட்டோக்கு கீழேயே இப்படியான கமெண்ட்ஸை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இதற்கு கூட வெளியே வரமாட்டீர்களா அப்படின்னு தொடர்ந்து விஜய் மீது விமர்சனம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் தரப்புல இதற்கு சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கு அப்படின்னா, நம்முடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் தற்போதுதான் புஷ்பா 2 அந்த திரைப்பட விழாவிற்கு திரைப்படத்தை காண்பதற்கு வந்திருந்த அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக வந்திருந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த உயிரிழந்தவருடைய குழந்தை தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நான் பொதுவெளியில் அதிகம் வருவதில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட விஜய் தரப்பிலிருந்து பேசுபவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனா ஓட்டு கேட்க எப்படினாலும் இங்க தானே வருவீங்க அப்படின்னு விஜயை விமர்சனம் செய்பவர்களும் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது.